இந்த அனிதாக்காவும் ருக்காக்காவும் எங்க தான் போயிட்டாங்கன்னு தெரியலையே. அவங்கள பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு பார்த்தா ஆளை காணுமே. ஆஹா, கொஞ்சம் கூட செட்டே ஆகாம மாடர்ன் ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா கண்டிப்பா அது ருக்காக்காவும் அனிதாக்காவும் தான் இருக்கும். இதோ வர்றேன். அனிதாக்கா, ருக்காக்கா, என்னக்கா திடீர்னு பில்லா நயன்தாரா ரேஞ்சுக்கு மாடர்னா மாறிட்டீங்க? சரி விடுங்கக்கா. அக்கா, நீங்க 2 பேரும் முதல்ல என்ன மன்னிச்சிருங்கக்கா. அக்கா, அந்த ஆர்யா எவ்வளவு தப்பானவன்னு எனக்கு தெரியாமலே போயிருச்சுக்கா. அக்கா, அவன் உங்களை வேலைக்காக லண்டனுக்கு அனுப்பல. பாஸ்போர்ட் விசா எல்லாம் சொந்த செலவுலே செய்யறானே, அவன் நல்லவனு தானே நினைச்சோம். அது எல்லாமே வியாபாரம்க்கா. என்னக்கா, நான் எவ்வளவோ சொல்றேன், ரியாக்ஷனே இல்லாம நிக்கிறீங்க. என்ன வியாபாரம்னு கேட்க மாட்டீங்களா? நானே சொல்றேன். அதாவது இந்த பொம்பளைங்களை எல்லாம் கடத்தி வெளிநாட்டுக்கு விக்கிற வியாபாரம் பண்றாங்கக்கா. கூட இருக்கிறானே அந்த விளங்காதவன் ஸ்மித், அவன் தாங்க ஆர்யாவுக்கு பாஸ். செம்ம ரேட்டு பேசி இருக்கிறான், அதுவும் உங்களுக்கு. கடவுள் புண்ணியத்துல அவங்க பேசுனது என் காதுக்கு வந்துருச்சு. வாங்கக்கா, இப்படியே ஓடி போயிடலாம். ஆனா சும்மா போக கூடாதுக்கா. உடனே போய் நாம 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள போட்டு கொடுத்துட்டு தான் போறோம்க்கா. வாங்கக்கா, போயிடலாம். அவங்க வரதுக்குள்ள போயிடலாம். வாங்கக்கா. அட என்னக்கா சொல்லிட்டே இருக்கிற, நின்னுட்டே இருக்கிறீங்களே, வாங்கக்கா. அக்கா, என் வாழ்க்கையில விளக்கேத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப திரிய கிள்ளி போட்டுட்டீங்களேக்கா. நான் ரித்திகாவுக்கு என்னக்கா பதில் சொல்லுவேன்? சொல்லுங்கக்கா. கோபி, கோபி, என்னாச்சு? ஏந்திருங்க கோபி. ரித்திகா, புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.